ஹாய் எவ்ரிவன். லாமிஸ் தியரம் அப்படின்றது 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகி ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஃபோர்ஸும் அதனுடைய ஆப்போசிட் 2 ஃபோர்ஸுக்கும் நடுவில் உள்ள சைன் ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறது தான் வந்து லாமிஸ் தியரம். 3 coplanar forces acting at a point B in equilibrium, each force proportional to sine of angle between other two faces. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா 3 கோப்ளானர் ஃபோர்ஸ் PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகி ஈக்குலிபிரியம் இப்போ கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போது PQR அப்படின்றது வந்து 3 டைப் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த PQR அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ P அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய QR அப்படின்ற 2 ஃபோர்ஸுக்கு இடைப்பட்ட சைன் ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ P டிவைடட் பை சைன் ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஸோ அதுவே Q அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா கோப்ளானர் ஃபோர்ஸ் ஆஃப் Pக்கும் Rக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா P அப்படின்றத எடுத்துட்டோம்னா P டிவைடட் பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு Q டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு R டிவைடட் பை சைன் காமா அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து லாமிஸ் தியரம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.